ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்ப்ரவுட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க போய் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் முளைவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பளவில் 1/2 கப் அளவு பச்சைப்பயிறு, அதனோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா முளை வந்திருக்கு. இதை 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு வடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டா அதை மூடி வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு துணியில் கூட நல்லா கட்டி இருக்க வச்சிட்டிங்கனாலும் முளை விட்டுரும். இதை நான் வெறுமா மூடி தாங்க வச்சேன். நல்லாவே முளை வந்துடுச்சு. 2வது நாள் பாருங்கள், உளுந்துலேயும் வந்திருக்கு, வெந்தயத்துலேயும் வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. முளை வந்த பிறகு பாருங்கள் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் தோசை போடுறதுக்காக. நீங்கள் வேணும்னா இட்லி அரிசி கூட ஊற வச்சுக்குங்க. இப்போ அதே கப்பில் தான் அளந்துக்க போகிறேன் அரிசியும். ஊற வச்ச அரிசியை 4 கப் அளவு இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேணும்னா இதில் அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அரிசி 1 கப் அவல் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிங்கன்னா தோசை இன்னும் சூப்பராகவே வரும். குழந்தைங்கள்லாம் இப்போ இதுவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பயிர் வகைகள்லாம். அதுலேயும் முளை விட்டு சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் தோசையாக கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதனோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஊற்ற போகிறேன் நான். பாருங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து ஊற்றுனீங்கன்னா கூட இன்னும் சூப்பராகவே வரும். எவ்வளோ நல்லா வரும் பாருங்கள். இப்போ தோசைக்கல் வச்சுட்டேன், காஞ்சாச்சு. தோசை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் உடனே ஊற்றுறேன் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து. நீங்கள் இதை சாயங்காலம் அரைச்சி நைட்டுக்கு ஊற்றுனீங்கன்னா கூட இன்னும் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ்லேயே எவ்வளோ நல்லா வருது. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு இப்போ நான் ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கடலக்கொட்டை சட்னி ரொம்ப ஈஸி. இப்போ இதை தோசையை திருப்பிடலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபீஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பாருங்கள், ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதுவும் வறுத்துட்டு ஆட் பண்ணுறேன், ஏன்னா சீக்கிரம் நல்லா மெசிஞ்சிடும். இதுக்கு காஞ்ச மிளகாய் போட்டால் ரொம்ப நல்லது. கூடவே ஒரு 6 பல் அளவு பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை. இந்த 3 பொருள் போட்டு தான் சட்னி செய்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்ட பிறகு கடலக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலக்கொட்டை ஒரு கப் அளவு ஆட் பண்ணுறேன், அதாவது வேர்க்கடலை. இதை நான் தோல் நீக்காததாங்க ஆட் பண்ணுறேன். தோலில் தான் அதிக சத்து இருக்குது, அதனால் நான் தோல் நீக்கலை. நீங்கள் வேணுன்னா தோல் நீக்கிக்கிங்க. கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு. இதனோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கெட்டியான சட்னியும் தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள், சட்னியும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் தயாராகியாச்சு. ஸ்ப்ரவுட் தோசை. இது ரொம்ப குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.